வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜுவல் மேக்கிங்க்கான கிளாஸ் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். மங்கள் சூத்ரா செயின் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மங்கள் சூத்ரா செயின் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிளாக் கலர் செயின் தான். அதில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெண்டன்ட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செயினும் ப்ரேஸ்லெட்டும் எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ செயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிங்கிள் செயின் வாங்கி வேணுங்கிற அளவு கட் பண்ணிக்கலாம். இல்லை ரோலாகவும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ரேஸ்லெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரேஸ்லெட்டுக்கு டபுள் செயினாக நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி நம்ம கைக்கு ஏற்ற அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது ஜம்ப் ரிங்க்கு தான். ஜம்ப் ரிங்க்கு யூஸ் பண்ணி ஒரு எண்டில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு செயினையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சுட்டு நல்லா ரிமூவ் ஆகாத மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். இது ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக வராது, பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸி ஆகிடும். ஸோ ஒரு எண்டை இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இந்த ஒரு எண்டில் நம்ம ஹூக் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரேஸ்லெட்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த பின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜம்ப் ரிங்கில் நம்ம செயினை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஜம்ப் ரிங்கில் இந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஜம்ப் ரிங்கில் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு அதை ஒரு எண்டில் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ப்ரேஸ்லெட்டோட ஒரு எண்டு ரெடி ஆகிடுச்சு. ஜம்ப் ரிங்கை ப்ளையர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடும்போது அது ரிமூவ் ஆகி வராது, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போது ஒரு எண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு எண்டில் அதே மாதிரி நம்ம ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த எண்டில் ரெண்டு செயினையும் ஒன்றா வச்சுட்டு ஜம்ப் ரிங்கில் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்மளுக்கு செயின் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனை அந்த இன்னொரு பார்ட்டோட இன்னொரு எண்டோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ப்ரேஸ்லெட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மங்கள் சூத்ரா செயின் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த செயின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் சிங்கிள் செயினாக அவைலபிளாக கிடைக்கும். அதாவது அதே ஹூக் வச்சு ஒரு நார்மல் செயின் மாதிரியும் கிடைக்கும். இதே பண்டில் ரோல் மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரோலாக கிடைக்கும்போது நம்ம அதை கட் பண்ணி அதில் நம்ம ஜம்ப் ரிங்கெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஹூக் போடுற மாதிரி இருக்கும். இது நான் செயினாக வாங்கிட்டங்காட்டி எனக்கு இதுலேயே ஹூக்கும் இதுவும் அவைலபிளாக இருந்துச்சு. நான் நெக்குக்கு ஏற்ற அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன், ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம நடுவில் ஏதாவது ஒரு பெண்டன்ட்டோ ஸ்டோனோ பீட்ஸோ கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு அளவுமே சேமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது மாதிரி ஒரு சிம்பிளான செயின் தான் மேக் பண்ண போகிறேன். இது இல்லைன்னா பெண்டன்ட், இந்த மாதிரி நம்ம பெண்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹிந்தி சீரியல்லாம் பார்த்திங்கன்னா கூட தெரியும், சிங்கிள் பெண்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிங்கிள் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன டிசைன்ஸ் நம்மளுக்கு செய்யணும்னு தோணுதோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஜம்ப் ரிங் இருந்தால் போதும். நம்ம செயின் அழகாக ஒரு பெண்டன்ட் வச்சு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டோனோட ஒரு சைடு இப்படி ஜம்ப் ரிங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் மங்கள் சூத்ரா செயினோட ஒரு எண்டை கனெக்ட் பண்ணி ப்ளையர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு எண்டு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த எண்ட்லேயும் ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி மங்கள் சூத்ரா செயினோட ஒரு எண்டை கனெக்ட் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், நம்ம ஸ்டோனை அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பீட்ஸு பெண்டன்ட்டு
இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்யலாம். உங்களுக்கு நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெண்டன்ட் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, செய்யறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்மளுக்கு செஞ்சு ப்ராக்டிஸ் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம். கம்மியான டைமில் கம்மியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய செயின்ஸ் வந்து மேக் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு நல்ல ரேட்லையும் நம்ம விற்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.